வெகு தூரம் நடந்தே ஒரு மலை அருகில் கொஞ்ச களைப்பார சாய்ந்தேன் சோலை செடி நிழலில். வெகு தூரம் நடந்தே ஒரு மலை அருகில் கொஞ்சம் களைப்பார சாய்ந்தேன் சோலை செடி நிழலில். இருவேளையிலும் கரும் காகம் கொண்டு சுவை கறியுடனே தினமப்பம் கொடுத்து பசிதாகம் தீர்த்தவரை பாடிடுவேன். எனக்கு இளைப்பாறுதல் இந்தவரை துதித்திடுவேன். பசிதாகம் தீர்த்தவரை பாடிடுவேன். எனக்கு இளைப்பாறுதல் இந்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபையை எண்ணி கோடி கோடி துதிகளை செலுத்துகிறேன். காலங்களும் நாட்களும் வேகமாய் வித்தியாசமாய் கடந்து போகிற இந்த நாட்களில் செய்திக்கு மேல் துர்ச்செய்திகளும் செய்திக்கு மேல் வேதனை நிறைந்த சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தேவனை அறிந்து கொண்ட தேவனை பற்றி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் அதிக ஆழமாய் தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் பலமுள்ளவர்களாய் நிற்கவும் எந்த பொல்லாங்கையும் எதிர்த்து நிற்க எந்த பொல்லாங்கையும் தாங்கிக் கொள்வதற்கு எந்த தீங்கையும் அனுபவிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நிற்கவும் இந்த கடைசி காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நின்று இடைப்பட்டு உங்களை பலப்படுத்துவாராக. இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த சம்பவத்தை ஒரு முறை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அங்கு ஒரு பொல்லாத மனுஷன் என்று எழுதுகிற அளவிற்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யமானை பார்க்கலாம். வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படாத மனிதன் என்று. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுக்கு கொஞ்சமும் பயப்படாதவனா. மற்றொன்று 2வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது மனுஷரை மதியாதவனா. ஒரு மனுஷனையும் மதிக்க மாட்டானா. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்குமே அப்படி மாறி இருக்கிற காலம். அதை குறித்து நான் விளக்க வேண்டியதே இல்லை. 3வது 6வது வசனத்தில் அவனை குறித்து எழுதியிருக்கிறது அநீதியுள்ள மனிதனா. எந்த காரியத்தையும் நீதியாய் செய்ய மாட்டான். அவன் செய்வதெல்லாம் அவன் பேசுவதெல்லாம் அவனுடைய வரைபாடு அவனுடைய முரண்பாடு அநீதியுள்ளவைகளாய் இருக்குமாம். இந்த மனிதன் குடும்பத்தில் எப்படி இருந்திருப்பான் என்று யோசிக்க முடியவில்லை. இவன் அதிகாரியா எப்படி ஜனங்களுக்கு செயல்பட்டிருப்பான் என்று எண்ண முடியவில்லை. தேவனுக்கும் பயப்படுகிறதில்லை, மனுஷனையும் மதிப்பதில்லை, செய்கிற காரியமும் நீதியுள்ளவைகளும் நியாயம் உள்ளவைகளும் அல்ல, எல்லாமே நியாயம் உள்ளவைகள். அப்படியானால் எந்த விதத்தில் இந்த மனிதன் வாழ்ந்திருப்பான் என்று, அவன் வாழ்ந்தது கூட அவனுடைய ஆஸ்தி சொத்து அவனுக்குள்ள அதிகாரங்கள் அவன் மிரட்டல் தன்மைகளை வைத்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய குடும்பத்தில் எப்படி சகித்துக் கொண்டிருந்தார்கள், பெண்ஜாதி பிள்ளைகள், அவனுடைய உறவு தங்கைகள் சகோதரர்கள் எப்படி சகித்தார்கள் என்று யோசிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் விளக்கமாய் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். இங்கு ஒரு ஏழை தான் இருந்தாலாம். பாவம், அந்த அம்மாவை குறித்து அவ்வளவு பரிதாபமாய் எழுதியிருக்கிறது. அவர் மிகவும் ஏழையான ஒரு மனுஷி, அதுவும் ஒரு விதவையான மனுஷி, ஆதரவற்றவள். அவளுக்கு என்று ஒரு நியாயம் இருந்திருக்குமானால், அவளுக்கு என்று பேசுவதற்கு யாராலும் இருந்திருப்பார்களானால் அவள் போய் அவர்களிடத்தில் சொல்லியிருப்பார்கள். அதுவும் இல்லாத ஒரு பெண்ணை போலத்தான் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த சம்பவங்களை நாம் வாசிக்கலாம். அவள் ஓடி இந்த மனுஷன் இடத்தில் தன் நியாயத்தை சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் ஒன்று, எனக்கும் என் எதிரிக்கும் நியாயம் செய்யுங்க. ஒரே வரிதான். ஐயா, நீங்க யாருக்கு அநியாயம் செய்தாலும் சரி, நீங்க எப்படி பயந்து வாழ்ந்தாலும் சரி, பயப்படாத வாழ்ந்தாலும் சரி, நீங்க என்ன செய்தாலும் சரி, இப்ப இருக்கிற நிலையில நீங்க பேசினாதான் மனுஷன் அடங்குறான், நீங்க சொன்னாதான் கேட்கிறான். இந்த ஒரு நிலையில் எனக்கும் என் எதிரிக்கும் நியாயம் செய்து கொடுங்க, இந்த நியாயத்தை உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அப்பகலாய் கெஞ்சி இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அலட்ட தொடங்கி விட்டாள். என்னையா சொன்னீங்களே, என்னையா சொன்னீங்களே, இதை நீங்க செய்ய மாட்டீங்களா, எனக்காக செய்ய மாட்டீங்களா, ஆனா ஒரு பரதேசியா, ஆனா ஒரு ஏழையா,
இப்படி கெஞ்சுகிறது போல நடந்த சம்பவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நிலையில்தான் இந்த மனுஷன் அவளுக்கு நியாயம் செய்ய மனதில்லாதவனாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்கிற ஒரு காரியத்தை கையில் எடுப்பீர்களானால் அந்த வாழ்க்கை நினைப்பது எல்லாம் சாதிப்பதற்கு அல்ல, நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று எண்ணுவதற்கும் அல்ல, அல்லது நான் இப்படிப்பட்ட காரியத்தில் இப்படி போகிறேன், இது இப்படித்தான் நடக்கும் என்று தீர்மானிக்கிறதற்கு இல்லை. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகிறது என்று சொல்ல முடியாது. அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையும் கருத்துள்ளவர்களுமாய் விழிப்பு உணர்வு என்று சொல்லுகிறது போல அதில் ஒரு வித்தியாசமான நிலைமைக்கு நம்மை பாவிக்கிறவர்களாய் இருந்தால்தான் இந்த விஷயத்தில் நாம் முழுமையாய் ஜெயம் பெற முடியும். அந்த ஜெயத்தின் தன்மை என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாத மக்களுக்கு ஒரு காரியம் இருக்கும், ஆனால் விசுவாசியா இருக்கிற மனிதனுக்கு எல்லாவற்றிலும் போராட்டம் இருக்கும். நாம் சொல்லுவோம் அதை தடைகள் என்று. ஏதோ தெரியல, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தடை. அந்த தடையை நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க பார்க்கிறோம் அந்த தடையெல்லாம் எப்படி ஆகிலும் நீக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லி நம்மிடத்தில் கேட்கிறவர்களை பார்க்கிறோம். என்னன்னு தெரியல, ஆண்டவர் இதை செய்து ஆகணும், ஆண்டவர் இதை செய்தால் தான் அவர் தான் செய்யணும், நாங்க அங்க முயற்சி எடுக்கிறோம், கர்த்தர் தான் எங்களுக்கு செய்யணும். இப்படி பல காரியங்களை சொல்லி பல காரியங்களை செய்வார்கள். எல்லா சிக்கலும் முடிந்துவிடும். ஆனால் விசுவாசிகளுக்கு நடக்கிற காரியங்கள் சொல்கிறேன். ஒன்று, வேதத்தில் எழுதியிருக்கிறது எபேசியரின் புஸ்தகத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் என்று எழுதியிருக்கிறது. நாம் புறப்பட்டு போகும் பொழுதே எத்தனை ஆட்களை கடந்து போக வேண்டும் என்று மாத்திரம் யோசியுங்கள். ஒரு ஊழியத்திற்கோ, வீட்டு ஜெபத்திற்கோ, கர்த்தருடைய காரியத்திற்கோ, அல்லது நான் நன்மை பெற வேண்டும் என்கிற விஷயத்தில் ஒரு கர்த்தருடைய மனுஷன், அபிஷேகம் பெற்ற ஒருவன், ஆவியில் நிறைந்திருக்கிற ஒருவன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஒருவன், தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமைக்குள் ஒவ்வொரு நாளும் தன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து கடந்து போவானானால், படிகளை தாண்டி போகிறது போல, பள்ளங்களை தாண்டி போகிறது போல, குழிகளை தாண்டி போகிறது போல, கரை இல்லாத டிச்சுகளை ஆழங்களை தாண்டி போகிறது போல அவன் போயாக வேண்டிய கட்டாயம் என்பதை முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டால்தான் இவைகள் எல்லாவற்றிலும் வழி நடத்த ஒருவரை நான் தேட முடியும். என் கைபலன் செய்தது என்று நீ சொல்லாதே, அவர் சொன்னார். என் சாமர்த்தியம் இதை செய்தது என்று சொல்லாதே, அப்படி அவர் ஆதி காலத்திலேயே சொல்லிக் கொடுத்தார் இஸ்ரவேலருக்கு. ஏனென்றால் ஒன்னால் ஒன்னு ஆகாது. உனக்கு முன்னே நான் போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், அதற்கு பின்பு நான் உன்னை நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்வேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் இஸ்ரவேலருக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை மேய்க்கிறது போல அவன் என்ன செய்வான்? மேய்த்து கொண்டு போகிற மேய்ப்பன் திடீர் என்று ஒரு குட்டி போடும் ஆடு, குட்டியை எடுத்து மடியில வைத்து கையில வைத்து அணைத்து கொண்டு அவன் போக வேண்டிய கட்டாயம். திடீரென்று அவைகள் சரிந்து விழுகிறது, கால் உடைந்து போகிறது, நடக்க முடியாமல் போகுமானால், தள்ளாடி விழுமானால், அதுவும் இந்த ஆடுகளுக்கு வருகிற நோய் என்று சொல்லும் பொழுது அது மோசமானது. திடீரென்று நின்று கொண்டே இருக்கும், ஒரே துள்ளும் கீழே விழுக செத்து போகும். தூக்கி அவைகளை எல்லாம் தோளிலை போட்டுக்கொண்டு வர வேண்டிய கட்டாயம். அது போல என்று சொன்னார். அது போல நான் உன்னை நடத்துகிறேன் என்றார். அப்படி அவர் நடத்துவதால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் எழுந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி கொடுக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவர் நம்மோடு இருப்பதால். நம் பெலன் அல்ல. சரி, எங்கு நடக்கிற அந்த சம்பவத்தை கவனிங்கள். ஒவ்வொரு நாளும் ஓடுகிறார், ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷனிடத்தில் இருக்கிறார், எப்படியாவது எனக்கு ஒரு நியாயம் செய்யும். அதுவும் யாருக்கு? எனக்கும் என் எதிரிக்கும் நியாயம் செய்யும். எனக்கும் என் எதிரிக்கும் ஒரு காரியம் இருக்கிறது, ஒழுங்கு செய்தார். அவன் நல்லவன் என்று எண்ணினேன், எனக்கு இருக்கிறவன் எனக்கு உதவுவான் என்று எண்ணினேன், என் பக்கத்தில் எனக்கு பிரச்சனையே இருக்காது என்று எண்ணினேன். ஆனால் எதிரியாய் மாறிவிட்டான். இப்பொழுது உன்னுடைய ஒத்தாசை எனக்கு ரொம்ப தேவை. நீங்க வந்தாதான் அந்த எதிரி அடங்குமா? உங்களை தவிர அந்த எதிரி அடக்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தோரணையில் ஓடி தினமும் அழுகிறார், தினமும் கெஞ்சுகிறார், அலட்டுகிறாளாம். செய்ய மாட்டீங்களா?
செய்ய மாட்டீங்களா? இந்த வார்த்தையை அந்த மனுஷன் கேட்டு வேதத்தில் அவனை குறித்து எழுதியிருக்கிறது. நீங்கள் இன்னொரு முறை நம்முடைய நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளுக்கு போதித்து தருகிற நாம் தீர்க்கமான காரியங்களை நாம் சொல்லிக் கொடுப்போமானால் விசுவாசிகள் அவைகளை விட்டு விலகி போகாதவர்களை நிற்பார்கள். அவன் சொல்லுகிறான், மனதே இல்லையா இவளுக்கு போய் நான் செய்யறதா? என் நய அந்தஸ்து என்ன, என் அதிகாரம் என்ன, என் தோரணை என்ன? எவனையுமே மதிக்க மாட்டேன், இவ்வளவு மதிச்சு நான் போறேன். இவ கூப்பிட்டு பின்னால போனா, இவளுக்கு பின்னால நான் போனேன்னு சொல்லுவாங்க. இவளை மதித்து நான் போகிறதா? ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் எத்தனை விதமான எண்ணங்களோடு இதை செயல்படுத்துகிறான் என்று பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்வில் எத்தனையோ சம்பவங்களை நாம் இது போல பார்க்கலாம். நம்முடைய கர்த்தருடைய ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முடிந்தது என்று சொல்வதற்கில்லை, சரி என்று சொல்வதற்கில்லை. காரியம் முடிந்தது, நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு முடியவில்லை. போகட்டும். என்றைக்கு வேத வசனத்தில் எழுதின அந்த பாகத்தை பாருங்கள். ஒரு எதிரியின் சண்டைக்காக, ஒரு எதிரியோடு கூட நியாயம் வேண்டும் என்பதற்காக அதிகாரமும் தோரணையும் நிறைந்த ஒருவனை தேடி போனால் ஒரு தாய், எந்த காரியத்திற்கும் அசராத ஒருவனை தேடி போனால் ஒரு தாய். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். அந்த மனிதனை விட்டுருங்க. இந்த கொடூரனை போல நீ தேவனுக்கு ஒப்பிடுகிறாயா? இந்த கொடூரன் தான் தேவனா? இந்த கொடூரன் தான் ஆண்டவருக்கு சமமா? தயவு செய்து அப்படி என்னவே வேண்டாம். ஒரு தாய், அவன் என்ன விதமா இருந்தாலும் அவன் அதிகாரத்தையும் அவன் தோரணையும் அவனுடைய கௌரவத்தையும் அவனுடைய எல்லா விதமான திறனையும் கண்டுபடினாள். வேதத்தை நாம் திறந்து பார்க்கும் பொழுது வாசித்து பாருங்கள். இந்த பூமியை அவர் ஒருவரை தவிர நானும் நீங்களும் நம்பி ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனை தவிர அதிகாரி யார்? அதிகாரம் நிறைந்தவன் யார்? வார்த்தையில் வல்லமையுள்ளவன் யார்? வார்த்தையில் பெலனுள்ளவன் யார்? வல்லமையில் மிக பெரியவன் யார்? அவர் யாரை மதிக்க வேண்டிய காரியம் உண்டு? யாருக்கு அவர் பயப்பட வேண்டும்? யாருக்கு அவர் ஐயோ வந்து விட்டேன் என்று பதில் சொல்ல வேண்டும்? யாருக்கு அவர் அடிப்பணிய வேண்டும்? தமது மின்னல்களை அனுப்பி மேகங்களை சிதறடிக்கிறவர், பொங்கி வருகிற சமுத்திரத்தை பார்த்து எம்மட்டுவா மெஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கட்டும் என்று உத்தரவு கொடுத்தவர், எத்தனை ஆயிரங்களான அண்டங்களை அங்கங்கே சுழல வைத்து வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிற வல்லமை நிறைந்த ஒருவர். அந்த ஒரு காரியமாய் எண்ணி பாருங்கள். அதற்கு ஒப்பிட வேண்டாம், ஒரு காரியமாய் எண்ணி பாருங்கள். இந்த ஏழை தாய், அவளுக்கு பெலனற்று போனாலும் ஆதரவற்று போனாலும், அவளை கவனிக்க யாரும் இல்லாமல் போனாலும், அவளோடு கூட போக யாரும் இல்லாமல் போனாலும், அவள் தெரிந்து கொண்டது, யார் சொன்னால் அடங்குவான், யார் சொன்னால் கேட்பான், யார் சொன்னால் இந்த காரிய எதிரி அடங்கி இருப்பான் என்பதை அவள் அறிந்தவளாய் ஓடினாள். அதை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வாருங்கள். முதல் என் வியாதி யார் சொன்னால் அடங்கும் என்கிற ஒரு நினைவு நமக்கு உண்டாகுமானால், என்னை பாட்டி வதைக்கிற இந்த பிரச்சனை யார் சொன்னால் அடங்கும் என்கிற உணர்வு நமக்கு உண்டாகுமானால், என்னோடு கூட போர் செய்து என்னோடு கூட இடைப்பட்டு என்னை வாட்டி வதைக்கிற என் இருதயத்தின் சமாதானத்தை கெடுத்துகிற, என் உள்ளத்தின் சந்தோஷத்தை கெடுத்துகிற, என் வாழ்க்கையில் என்னை சின்னாபின்னமாக்கி இருக்கிற என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு யார் சொன்னால் அடங்கும்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூனிய கட்டுகள் என்று சொல்லி என்னை இரவும் பகலும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற இவைகள் யார் சொன்னால் அடங்கும்? என்னோடு போராடுகிற பிசாசின் அந்தகாரத்தின் சக்திகள் யார் சொன்னால் அடங்கும்? என்னோடு கூட போராடுகிற சகல வித பிரச்சனைகளுக்கும் அதிகாரி யாரா இருப்பார்? யார் சொன்னால் அடக்க முடியும் என்கிற ஒரு அறிவு ஒரு விதவைக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கு எத்தனை அதிகம் இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். அவைகளை நாம் அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த கயிறு கட்டுகிற பழக்கம், எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும் வீட்டுக்கு முன்னால பூசணிக்காய் கட்டி வைக்கிற பழக்கம், எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும்
தேங்காயில பொம்மை போட்டு தேங்காய் தொங்க வைக்கிற பழக்கம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும் தங்களுடைய பயத்திற்காக, தங்களுடைய சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரையும் தேடி, ஆண்டவரோடு கூட இன்னொருவரையும் தேடிக் கொண்டிருக்கிறது. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு சாதாரண விதவை தான் யார் சொன்னால் கேட்பான் என்று அறிந்திருப்பாளானால், பட்டதாரிகளாய் நிற்கிற, படித்திருக்கிற, அறிந்திருக்கிற, சகலவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற, சகல அறிவியலில் நான் முன்னேற்றம் என்று சொல்லுகிற, கம்ப்யூட்டர் கணக்குகளில் நான் தேர்ச்சி என்று சொல்லுகிற, மேலே பறக்க தெரிந்த, கீழே இறங்க தெரிந்த ஒரு மனிதன் யார் கட்டளையிட்டால் நிற்கும் என்று தெரியாமல் போனால் எத்தனை பரிதாபம் என்று பாருங்கள். சமுத்திரத்தை அடக்கிறதுக்கு யார் முடியும்? காற்றை அடக்க யார் முடியும்? இடி மின்னல்களுக்கு பண்டகசாலைகளை வைத்து திறந்துவிட யார் முடியும்? தெரியவில்லையே. அவள் அறிந்ததால் மறுபடியும் ஓடினாள். உங்களால தான் முடியும், உங்களால தான் முடியும், உங்களால தான் முடியும். என்னமோ உங்களை ஏன் எதிரி அடக்க உங்களால தான் முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. நமக்கென்று ஒரு எதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனை நினைக்க வேண்டாம். நமக்கு துரோகமாய், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவனை நினைக்க வேண்டாம். 1 பேதுரு 5:8 பாருங்கள். உங்கள் எதிரியான பிசாசானவன் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு ஒரு எதிரி உண்டு. நீங்கள் அதே காரியங்களை எல்லாம் சகரியா 3:1 பாருங்க. வெளிப்படுத்தல் 12:10 பாருங்க. யோபுவின் புஸ்தகத்தை திறந்து பாருங்கள். இந்த யோசபாத் ஆகாப் ஒரு அரசன் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அந்த அரசனிடத்துல போய் கேளுங்கள். எல்லாம் நடந்ததில்லை. என்னையா நடந்த சம்பவங்கள் என்ன? யார் உங்களுக்கு என்ன செய்தது? எதிரியான பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எதிரியாய், போராடுகிறவனாய், வாழ்க்கையில் முன்னேற விடாதவனாய், ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை உண்டு பண்ணுகிறவனாய், இருதயத்தை கெடுத்துகிறவனாய், குடும்பத்தை நாசம் பண்ணுகிறவனாய், ஒரு புருஷன் மனைவிக்குள்ளே மிகுந்த இடர்பாடுகளை உண்டாக்கி குடும்பத்தை பிரிக்கிறவனாய், பிள்ளைகளோடு குடும்பத்தை இணைய விடாமல் பிரிக்கிறவனாய், சபையோடு சேர்ந்து வாழ முடியாமல் பிரிக்கிறவனாய், அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரியவனாய் வாழ்வதற்கு விடாமல் பிரிக்கிறவனாய், அபிஷேகம் பெற்ற ஆவியான பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுது கொள்வதற்கு ஐக்கியத்தை முறிக்கிறவனாய் நிற்கிற ஒரு எதிரி உண்டு. இந்த எதிரியை அடக்க அவர் ஒருவருக்கு மட்டுமே முடியும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் ஆழமாய் இருக்குமானால், சாதாரண ஒரு விதவை செய்ததை விட நாம் அதிகம் செய்வோம். ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்து பாருங்க. எத்தனை நெருக்கத்தில் நான் அவரை தேடி இருக்கிறேன், எந்த உபத்திரவத்தில் நான் அவரை பார்த்திருக்கிறேன், எந்த சோதனையில் நான் அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறேன். எனக்கு தெரியும், ஒரு நல்ல மெழுகுவத்தியை வாங்கி கொஞ்சம் பாட்டில் எண்ணெயை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு மெழுகுவத்தியை சர்ச்சில் வச்சுட்டு வந்துட்டாலே போதும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். இது நம்ம சாதாரண மக்கள் செய்யறதில்ல, கிறிஸ்தவன் செய்கிற வேலை. வந்து பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட எத்தனை பேர் இன்னும் அந்த சமுதாயம், அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளை என்று மார்த்தட்டி கொள்ளுகிற எத்தனை பேர் வீட்டுக்குள் அந்நிய பாஷை பேசுவார்கள். ஆராதனைக்கு போய் அடக்கமா உட்காந்துருப்பாங்க, அமைதியா உட்காந்துருப்பாங்க, எதுவுமே தெரியாது. அப்படி என்ன காரியமும் சொல்ல, பாட்டு பாடுவாங்க, எழுந்து நிற்பார்கள், ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஆனா அதே ஜெபத்தை அடுத்த ஒரு இடத்துல போய் ஆரம்பிச்சு பாருங்க, குதிக்கிற குதியும் பேசுகிற பேசும் இவ்வளவுதான் இல்லை. உடனே தரிசனங்கள், உடனே தீர்க்க தரிசனம் புறப்படும், உடனே நான் நண்பனுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க இப்படி வாங்க. ஐயா, வேதத்தை மாத்திரம் கொஞ்சம் கவனிங்க. ஒரு சாதாரண விதவை அறிந்திருந்த ஒரு நல்ல அறிவு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பூரணமாய் சரியாய் இருக்குமானால், அவள் பெற்றுக்கொண்ட நியாயத்தை இன்றைக்கு நான் பெற முடியும். அவள் அழுதாள், ஓடினாள், ஆனால் அவள் அறிந்து கொண்ட அறிவின்படியே அவள் பெற்றுக்கொண்டாள். நியாயம் செய்யாதிருப்பானோ, நான் நியாயம் செய்யாதிருப்பேனோ, நான் நியாயம் செய்தேன் என்றால் அதுக்கு அநியாயக்காரனை போல் அவர் அல்ல, உன்னதமானவராய், பெரியவராய், ஒவ்வொரு தான் முடியும் என்கிற அந்த தீர்மானத்திற்கு வந்தவளாய் ஓடி ஓடி அழுகிறார். என் எதிரி என்னோடு போர் செய்கிறான்,
என் எதிரிக்கும் எனக்கும் நியாயம் செய்யும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதையா, எத்தனை குடும்பங்கள் வாழ முடியாமல் தவியாய் தவிக்கிறது, எத்தனை குடும்பங்கள் போராட்டம் நிறைந்ததாயிருக்கிறது. யார் இதற்குள் கிரியை செய்தது? ஒரு எதிரி உள்ளே நிற்கிறான், ஒரு எதிரி உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். அந்த எதிரியை என்னிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமையுள்ள ஒருவரால் மாத்திரமே முடியும் என்கிற ஒரு அறிவோடு கூட இந்த எதிரியின் கையிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டீரா, இந்த எதிரியின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டீரா என்று கதறுகிற ஒரு நல்ல மகளை இன்றைக்கு தேவன் தேடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செய்வதற்கும் சொல்லுவதற்கும் அங்கு போவதற்கும் புண்ணிய ஸ்தலங்களில் ஏறுவதற்கும் தண்ணீரில் முழுகுவதற்கும் இன்னொரு காரியங்களை செய்வதற்கும் அவர் சொல்லிக் கொடுத்தார். அந்த ஆலயத்துக்கு போகிறேன், இவர் கூட்டிக் கொண்டு போனார், இந்த ஆலயத்திற்கு போகிறேன், இவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அங்கே போகிறேன். இப்படி ஓடுகிற ஓட்டத்திற்கும் அல்ல, தான் தெரிந்து கொண்ட பெரியவரிடத்திலே ஓடி புலம்பினார். எத்தனை பேர் அந்த பட்டணத்துக்குள் இருந்திருக்கலாம், எத்தனை பேர் அந்த பட்டணத்தில் வாழ்ந்திருக்கலாம், பெரியவனாக அதிகாரம் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கு தெரிந்து போனது, இவன் சொன்னாதான் அவன் கேட்பான், இவன் சொன்னாதான் அவன் கேட்பான். அந்த ஒரே நிலையில் அவள் இறுக்கமாய் படித்தாள். ஐயா, இன்னைக்காவது வர மாட்டீங்களா, என்னைக்காவது செய்ய மாட்டீங்களா, என்னைக்காவது செய்ய மாட்டீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனே. பூமியிலே எல்லாரிலும் பெரியவர் ஒருவரை தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே என்று கூப்பிட தொடங்குவோமானால் அற்புதங்கள் நிச்சயம் நடந்தே தீரும் என்பதை மறக்க வேண்டாம். அடையாளங்களை செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு, தூக்கி நிறுத்துவதற்கு, பலனுள்ளவாய் மாற்றுவதற்கு, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று அறிவதற்கு, அவரிடத்தில் நீ கேட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு ஏதோ ஒரு மனிதன் புறப்பட்டு இருக்கிறான். அதிகாரியாக, கொடூரமானவனாக, அநீதியுள்ளவனாக புறப்பட்டு போகிறான். எதிரியை பார்ப்பதற்காக எதிரி நடுங்குகிறான், எதிரி எழுந்திருக்கிறான், எதிரி பதறுகிறான். என்ன இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டாலே, என்ன இவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், ஐயோ சார் என்ன நான் செய்யறேன், ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை செய்தறேன். எதிரி நடுங்கினான். அன்றைக்கு அது நடந்திருக்குமானால் ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் சிந்தனைக்கு வாருங்கள். பொங்கி எழுகிற கடல் கொதிக்கிறது, கப்பல் ஆடுகிறது, படகு ஆடுகிறது. எழுந்து நின்றார், பார்த்தார், என்ன சொல்லி புலம்பியிருக்கு, ஐயோ இவரா, அடங்கீர் அமைதல் உண்டானது என்று எழுதியிருக்கிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். எத்தனை பெரிய கிருபைகள், எத்தனை பெரிய அதிசயங்களை செய்த தெய்வம், எவ்வளவு பெரிய காரியங்களை மனிதனுக்கு காண்பித்தவர். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்யாதிருப்பாரோ? போராட்டம் தானா, கலகம் தானா, சூனியத்தின் வல்லமைகள் தானா, பிசாசின் அந்தகாரங்கள் தானா, விடுபட முடியாத வேதனை தானா, தரித்திரம் நீங்கவே இல்லையா, என்ன வந்தாலும் போராட்டம் ஓயவில்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் புருஷனை மாற்றவில்லை, மனைவியை மாற்ற முடியவில்லை, பிள்ளைகளை திருத்த முடியவில்லை, கலங்குகிறாயா? சோர்ந்து போகவே வேண்டாம். பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அந்த பெரியவருடைய பாதத்தில் விழுந்து விடுங்க. அப்பா, நீங்க வந்தாதான் முடியும், நீங்க சொன்னாதான் முடியும், நீங்க என்னோட கூட இருந்தாதான் முடியும். எனக்கு ஒரு நாள் என் வீட்டுல நீங்க தங்கியிருந்தாதான் முடியும், என் உள்ளத்துக்குள்ள தங்கியிருந்தாதான் முடியும். நீங்க வந்தாதான் இவைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகும் என்று அப்படியே அவருடைய பாதத்தில் விடுங்க. கெஞ்சி கேளுங்கள், எப்பொழுது வருவீர், வாங்க என்னோட. அவர் உங்களோடு வருவார். உங்களை பார்க்கிற எதிரி அவர் பார்ப்பார். எதிரி சொல்லுவான், இல்லவா என்னையோட விட்டுறேன், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், இந்த நிமிஷத்துல விடுறேன், இனிமேல் அவளை நான் தொட மாட்டேன். 30 வருஷமா கூடியிருந்தேன், 30 வருஷமா அவளை ஆட்டி படுத்தேன், 10 வருஷமா அவளோட நான் இருக்கேன், 15 வருஷமா இந்த குடும்பத்துல தான் இருக்கேன். அதான் நான் தான் இந்த கைகள் வராம பண்ணினேன், நான் தான் இந்த போராட்டத்தை உண்டு பண்ணினேன், நான் தான் இந்த கலக்கத்தை உண்டு பண்ணினேன். நான் இனி வரல, நான் போயிடுறேன், இனிமேலும் நான் இந்த இடத்துக்கு நான் தொட மாட்டேன். அதிகாரியை கண்டு நடுங்கின அதே வல்லமை நம்மிடத்தில் இருக்கிற மகா பெரிய அதிகாரியை கண்டு நடுங்க வைக்க அவரால் முடியும். அந்த விசுவாசத்திற்கு வாங்க. முதல்ல உங்க வேலைகள் மேல் கவனம், உங்களுடைய சூழ்நிலை மேல் கவனம் என்று சொல்வதை விட எல்லாவற்றிலும் உங்கள் ஆண்டவரை கனம் பண்ண பழகுங்க. சிலருக்கு ஆசீர்வாதம் மட்டும்
வானத்திலிருந்து தனியா அதுவும் பலகணிகளை திறக்கிறேன்னு சொன்னார் இல்ல, அப்படி பலகணிகளை திறக்கக்கூடாது. காரணம், அந்த பலகணிகள் அப்படி திறந்தா அவர் குன்னூர்ல திறந்து, ஊட்டியில திறந்து, கோயம்புத்தூர்ல திறந்தாருன்னா வேட்டூர்ல கொட்டிடும், இல்லையா பவானியில கொட்டிடும், ஈரோடு பக்கத்துல கொட்டிடும். அதனால அவங்க வீட்டுக்கு நேராகவே ஒரு பலகணியை திறக்கணும். எல்லாம் அங்கிருந்து அப்படியே கொட்டணும். வாசல் விட்டு வெளியே போகக்கூடாது. எல்லாம் அந்த சவுத்துக்குள்ளே எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கணும். அவ்வளவு ஆசை. தான் பையன் தான் மேலே அடிக்கணும், தான் பிள்ளைதான் மேலே படிக்கணும், தனக்குள்ளதான் இருக்கணும். ஐயோ இதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா ஆராதனைக்கு போனியா, அதுதான் எங்க விடுறாங்க நம்மள. கர்த்தருடைய பந்தி எடுத்து எவ்வளவு நாளையா இருக்கும். நீ வழக்கமா உங்க சபையினுடைய ஆசாரத்தின்படி, சபையினுடைய கோட்பாட்டின்படி அல்லது வேத சட்டத்தின்படி நீ பந்தி எடுத்து எவ்வளவு நாள் இருக்கும்? அது போன ஈஸ்டருக்கு பெரிய வியாழக்கிழமை நாங்க கால் தரணும். அதுக்கு மேல நாங்க பந்தி எடுத்ததே இல்லையா. குடும்பமா சேர்ந்து பிள்ளைகளோட குடும்ப ஜபத்துல உட்காந்தீங்க, அதுதாங்க. அங்க ஒரு வேலை, இங்க ஒரு வேலை, நான் வரும்போது இப்படி, அங்க போகணும் அப்படி, சாக்கு போக்குக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நமக்கு பெரியவைகளாய் தெரிகிறது. ஆனால் ஒரு சாதாரண பெண் தெரிந்திருந்தால், இவன் தான் பெரியவன், இவன் சொன்னவன் எதிரியை கேட்பான், இவனுக்கு மிஞ்சின ஆள் என் எதிரியை கேட்கிறதற்கு இல்லை என்று அறிந்திருந்தாள். அந்த அறிவு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய உணர்விலே, நம்முடைய செயலிலே கலந்திருக்குமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, என் அருமையான தாயே, என் அருமையான தகப்பனே, அந்த பெரியவர் என்ன யார் என்று நான் அறிந்து கொள்வேன். ஆனால் சகலமும் இந்த பெரியவருக்கு முன்பாக நடுங்க தொடங்கும். அவர் எல்லா கட்டுகளையும் அறுக்க முடியும், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க முடியும், எல்லா சந்தர்ப்பங்களில் ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எல்லாரிலும் பெரியவராக நாங்கள் வேதத்தில் உம்மை பார்த்தோம். ஒரு சாதாரண பெண் தன்னுடைய எதிரிக்கு தகுதியான ஒரு ஆளை தெரிந்து அந்த ஆளிடத்துல இரவு பகலாய் கிடந்து தன்னுடைய காரியத்தை ஜெயம் பெற்று கொண்டாள் என்று நாங்கள் வாசித்தோம். அப்படியானால் ஆண்டவரே, எங்கள் எதிரி யார் என்று வேதத்திலே நாங்கள் சில இடங்களை சுட்டி காட்டினோம். இந்த எதிரிகளோடு போர் செய்து கொண்டிருக்கிற, வாழ்க்கையில் தோல்வியான எதிரி, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தடுக்கிற எதிரி, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மனம் கசிந்து போக பண்ணுகிற எதிரி, நொந்து நூலாக்கிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு மகாவேதனையோடு வாழ்கிறேன் என்று சொல்லுகிற யாருக்கெல்லாம் சத்துருவின் எதிரியாக, வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எதிரிகளாக, ஆண்டவரே அவர்கள் விட முடியாத பழக்க வழக்கம் அவர்களுடைய எதிரிகளாக, அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாத செயலில் கட்டுக்குள் கட்டுண்டு கிடக்கிறார்களோ, ஒவ்வொருவர் மேலும் இறக்க வைப்பீராக. கொடுமையான அநீதியுள்ள அந்த மனிதன் அந்த தாய்க்கு அத்தனை காரியங்களை செய்து ஜெயத்தை பெற்றுக் கொடுத்திருப்பானால், நீதியுள்ள நியாயாதிபதியாக நீர் உமை ஆண்டி இருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் இறக்கமையும். யார் அழுகிறார்களோ, யார் பதறுகிறார்களோ, யார் எண்ணி எண்ணி இன்னும் துக்கப்படுகிறார்களோ, என் காரியம் வாய்க்கவில்லையே, என் காரியமாகவில்லையே, எனக்கு யாரும் உதவி இல்லையே, என்னை யாரும் கேட்பார் இல்லையா, இயேசுவே என்று கதறுகிறார்களோ, ஒவ்வொருவர் சத்தத்தையும் கேட்பீராக, ஒவ்வொருவர் மேலும் இறக்க வைப்பீராக. இந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரிக்கு முன்பாக ஒரு ஜெய கம்பீரமானவர் புறப்பட்டிருக்கிறார் என்று சொல்லத்தக்க அற்புதம் ஒன்று வாழ்க்கையில் நடப்பதாக நடக்கட்டும். அப்படிப்பட்ட மகிமையுடைய பிள்ளைகள் கண்டு யாக்கோபின் பரிசுத்தரை துதிக்கவும் தொழுது கொள்ளவும், அவருடைய நாமத்தை கனமனவும் மகிமைப்படுத்தவும் போதுமானவர்களாய் இருக்கட்டும். எண்ணி எண்ணி உம்மை துதிக்கட்டும், எண்ணி எண்ணி உம்மை துதிக்கட்டும். நீர் எங்களுக்கு நியாயம் செய்திருக்கிறீர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை அவர்கள் கனமனத்தக்கதான மகிமைக்குரியவர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் சுபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து சென்றேன். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி உங்கள் கைகளை திடப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.